இல்ல ஒரு கேள்வி கேக்குறேன். கேளுங்க. நீ ஒருத்தர்ட்ட 1000 ரூபாய் கடன் வாங்குற. சரி. போற வழியில தொலைச்சிடுற. மறுபடியும் இன்னொருத்தர்ட்ட 500 ரூபாய் கடன் வாங்கி ஒரு 300 ரூபாய் செலவு பண்ற. சரிங்க. பேலன்ஸ் இருந்த 200 ரூபாயில 1000 ரூபீஸ் வாங்கினவருக்கு 100 ரூபாயும் 500 ரூபீஸ் வாங்கினவர்கிட்ட 100 ரூபாயும் கொடுத்துட்றேன். சரிங்க. இப்போ அவருக்கு 900 பிளஸ் இவருக்கு 400 1300 ரூபாய் கொடுக்கணுமா? நீ செலவு பண்ணது ஒரு 300 ரூபா இருக்கா? அப்ப 1600 ரூபாய் ஆயிடுச்சா? மொத்தமாக 1500 தான் கடன் வாங்கியிருந்தேன். அந்த 100 ரூபாய் எப்படி வந்துச்சு? யோசி. இல்ல ஒரு கேள்வி கேக்குறேன். கேளுங்க. நீ ஒருத்தர்ட்ட 1000 ரூபாய் கடன் வாங்குற. சரி. போற வழியில தொலைச்சிடுற. மறுபடியும் இன்னொருத்தர்ட்ட 500 ரூபாய் கடன் வாங்கி ஒரு 300 ரூபாய் செலவு பண்ற. சரிங்க. பேலன்ஸ் இருந்த 200 ரூபாயில 1000 ரூபீஸ் வாங்கினவருக்கு 100 ரூபாயும் 500 ரூபீஸ் வாங்கினவர்கிட்ட 100 ரூபாயும் கொடுத்துட்றேன். சரிங்க. இப்போ அவருக்கு 900 பிளஸ் இவருக்கு 400 1300 ரூபாய் கொடுக்கணுமா? நீ செலவு பண்ணது ஒரு 300 ரூபா இருக்கா? அப்ப 1600 ரூபாய் ஆயிடுச்சா? மொத்தமாக 1500 தான் கடன் வாங்கியிருந்தேன். அந்த 100 ரூபாய் எப்படி வந்துச்சு? யோசி.